ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்க் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்தல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும். அடுத்த பேஷண்ட் உள்ள வாங்க. டாக்டர் கைய தூக்கவே முடியல டாக்டர். அப்ப தூக்காத டாக்டர். திங்கிற கையிலேயே கழுவ வேண்டியதா இருக்கு, கழுவுற கையிலேயே திங்க வேண்டியதா இருக்கு டாக்டர். ஒரு நாள் கழுவாம தான் தின்னு பாரு. டாக்டர் அப்புறம் என்னய்யா கை வலிக்குது அதானே? இரு வரேன். மூஞ்ச தூக்கு. டாக்டர் அது மூக்கு டாக்டர். மூக்குல ஒரு ஹார்ட் இருக்கு தெரியாதப்பா? சரி ஓகே. இங்க வலிக்குதா? டாக்டர் எனக்கு கையில தான் அடிபட்டு டாக்டர். வருசலா தான் வர முடியும், கேட்கறதுக்கு போக சொன்னா போதும். சரி டாக்டர். இங்க வலிக்குதா? இல்ல. இங்க வலிக்குதா? இல்ல. இங்க? ஆமா டாக்டர் வலிக்குது. உன கையில தான் அடிபட்டு இருக்கு. டாக்டர் உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியே இல்ல, செத்தஸ்கோப்ல பொம்மைகள் வாங்கின மாதிரி இருக்கு. தம்பி இத பார்த்தா உனக்கு பொம்மை கல்ல வாங்கின மாதிரி இருக்கா? சாரி டாக்டர், தெரியாம சொல்லிட்டேன். தீமிதி திருவிழால வாங்கினா. இல்ல உங்களை டாக்டர் நம்ப முடியல, மருந்து எழுதி கொடுங்க அப்ப நம்புறேன். என்னையே சந்தேகப்படுறியா நீ? இப்ப பாரு. இப்ப நம்புறேன், நீங்க டாக்டர் தான். இப்ப நம்புறியா? சரி, இந்த மருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி அங்க ஒரு டீ கடை இருக்கும், அங்க 5 பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு அப்புறம் இந்த மருந்தை சாப்பிடு. ஏன் டாக்டர் 5 பஜ்ஜி? அப்புறம் வெறும் வயித்துல சாப்பிடுவ? சரி டாக்டர், நான் கிளம்புறேன். இரு நானும் வரேன். நீங்க ஏன் டாக்டர் வரீங்க? நான் தாண்டா பஜ்ஜி போடணும், வா போலாம். டாக்டர் டாக்டர் மயக்கம் போட்டு வந்துறாங்க டாக்டர். ஓ மை காட். தம்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம்ப்பா. டாக்டர் அவன் மயக்கம் மட்டும் 2 நிமிஷம் தான் டாக்டர் ஆகுது. தம்பி இதை ஏன் முன்னாடியே சொல்ல? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் லேட்டா வந்திருப்பேன்ல. பாட போல மயக்கம் வச்சிருக்கிட்டு இப்போ ஒரு ஆளு கூப்பிட்ட பாரு. வாட் a medical miracle. A few minutes later. டாக்டர் சொல்லுங்க. தலை ரொம்ப வலிக்குது டாக்டர். அவ்வளவு முடி வச்சிருந்தா தலை வலிக்க தான் செய்யும் டாக்டர். அது விக்கு டாக்டர். ஓ விக்கா? அது யார் பக்கத்துல? என் ஒய்ஃப் டாக்டர். ஒய்ஃபா? கொஞ்சம் தள்ளுங்க. இப்ப எப்படி இருக்கு? வலிக்குது டாக்டர். இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர். இன்னும் கொஞ்சம். இப்ப வலிக்குது டாக்டர். இன்னும் கொஞ்சம் லைட்டா. இப்ப எப்படி இருக்கு? வீட்டுக்கு போங்க, தலை வலிக்காது. டாக்டர் சொல்லுங்க. நீ நேத்து டேப்லெட் கொடுத்து காலை நைட்டு சாப்பிட சொன்னேன், அவன் தானே நீ? ஆமா டாக்டர். டேப்லெட் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் டாக்டர், ஆனா மதியம் சாப்பிட்டேன் டாக்டர். மதியம் சாப்பிட்டியா? ஏன் டாக்டர் செத்துருவானா? அவ்வளவுதான் முடிஞ்சு, சுடுகாட்டுல போய் படுத்துரு. ஒன்றும் இல்லைப்பா, சாதா பூச்சி தான், ஒரு தடுப்பூசி போட்டால் சரியாயிடும். சரியா, பயப்படாத. நர்ஸ் சொல்லுங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், டாக்டர் பார்க்கணும். கூப்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? அனிதா யாரு? டாக்டர் கொஞ்சம் கூப்பிடுறாங்க, போய் பார்த்துட்டு வரீங்களா? ஏங்க அந்த குழந்தைய விட்டு கொஞ்சம் வெளில போங்க, சுற்றி பேசலாம் இருக்காங்க இல்லையா, சவுண்டு போடாம கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும்ல. சரிம்மா, வெளில கூட்டு போறேன். சரியாக்குதா? நர்ஸ் நானே போதும். என்னாச்சு? பூச்சி கடிச்சிட்டுக்கா. பூச்சி கடிச்சிட்டு தடுப்பூசி போட்டா போதும். பேங்க இல்ல இடுப்பு கட்டுற கையிலே போடுங்கக்கா. இல்ல எனக்கு என்ன உன் படக்ஸ பார்க்கணும் ஆசையா? காட்டா அங்கதான் போடணும். எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப இந்த வார்டுக்கு மொத்தம் எத்தனை பேரு? நீ யாரு முதல்ல? சித்தப்பாமா. நீ யாரு? பெரியப்பாமா. நீ வரலப்பா. நான் பேஷண்ட்டுக்கா. ஓ அப்படியா, சரிங்க இருக்கு. நர்ஸ் என்ன சொல்லு? இல்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், டாக்டர் பார்க்கணும். ஏன் உன் படக்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் உட்காராதா? அனிதா யாரு? அனிதா யாரு? ஏமா எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ள போமா முதல்ல. சும்மா அங்க யாரு? ஏமா குழந்தை விட்டு வெளில போமா, பேஷண்டா இருக்காங்களா, டிஸ்டர்ப் ஆகும்ல. சத்தம் போடாம எல்லாரும் அமைதியா இருங்க. இதெல்லாம் வீடா? அமைதியா இருக்கணும். கத்தாத நீ தானம்மா கத்திட்டு இருக்க. நர்ஸ் ஒரு ஆட்டூசி மாட்டூசி கலந்தா போல ஒரு காண்டாமிருக ஊசி எடுத்துருவாங்க, ஒரு கிழட்டு பேலுக்கு போட வேண்டியது. யோ ஆயோ ஓடிடுறே.